பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளதாக அவரது உதவியாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பாமக கட்சியில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் இருக்கையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் விழுப்புரம் சைபர் கிரைம் மற்றும் கிளீனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் கிளீனூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது அவரது வீட்டில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சென்னையை சேர்ந்த ஏசி வைஃபை கனெக்ஷன் மூலம் சிசிடிவியை சென்னையை சேர்ந்த சசிகுமார் என்பவர் ராமதாஸ் இல்லத்தில் பொருத்தியிருந்தார். இந்த நிலையில் ஒட்டு கேட்கும் கருவி யார் வைத்தது என தனியார் புலனாய்வு நிறுவனத்துடன் பாமகவின் புலன் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் மேலும் ஏதேனும் வீட்டில் உள்ளதா என புலனாய்வு செய்த போது இந்த வைஃபை மற்றும் போன், அவரது வீட்டில் உள்ள போன் சிசிடிவிக்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் நிறுவனம் தெரிவித்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உதவியாளர் சுவாமிநாதன் தலைமையில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது டாக்டர் ராமதாஸ் வீட்டிலிருந்து வைஃபை மோடமையும் டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் இன்னும் சற்று நேரத்தில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் ஒப்படைக்க உள்ளனர். இந்த கனெக்ஷனை பொறுத்தவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சசிகுமார் என்பவர் கனெக்ஷன் கொடுத்துள்ளார். அவர் தற்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸின் பைனான்ஸ் மேனேஜராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.